கனெக்டிவிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸில் அவுட்டரிங் ரோட ரீச் பண்ணிடுவீங்க. 15 மினிட்ஸ் டிரைவில் பார்த்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிடுவீங்க. அதே 15 மினிட்ஸ் டிரைவில் கிளாம்பாக்கம் மொஃபசல் பஸ் ஸ்டாண்ட், பெரிய பஸ் ஸ்டாண்ட், அதை ரீச் பண்ணிடுவீங்க. ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா 2 ஏக்கரில் டெவலப் பண்ணியிருக்கோம். டோட்டல் 59 பிளாட்ஸ். மினிமம் பார்த்தீங்கன்னா 500 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1250 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிள் இருக்குது. எல்லா ஃபேஸிங்லேயுமே உங்களுக்கு இருக்குது. மினிமம் ஸ்கொயர் ஃபீட் வாங்குறவங்களுக்கு ஒரு 3 lakhs அவங்க கையில் இருந்தால் போதும். 3 lakhs டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும். பேலன்ஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும்? பேங்க் லோன் 80% 90% வரைக்கும் நம்ம லோன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஃபிக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு தாம்பரம் சிஎம்டி லிமிட்ல சூப்பரான ப்ராஜெக்ட் ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கும். ஸோ அதுவும் அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து எக்ஸாக்டா ஒரு 2 கிலோமீட்டர்லையும் மெயின் ரோட்லேருந்து ஒரு 600 மீட்டர்ஸ்ல ரெசிடென்ஷியல் லொகேஷனுக்கு நடுவில் ஒரு 21 லட்ச ரூபாயிலேருந்து பிளாட் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட்டை பற்றி டீட்டெயிலாக ஜெயம் ஃபவுண்டேஷனோட ஸ்டாஃப் கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சூப்பர் சார், சூப்பர் சார். ஓகே சார். சார் இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து சூப்பரா அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்டோட லொகேஷன் அண்ட் ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். கண்டிப்பா சார். என்னோட நேம் விமல். நான் ஜெயம் ஃபவுண்டேஷனில் ஒர்க் பண்ணுறேன். ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா நெக்ஸஸ். எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா தாம்பரம் டு கிஷ்கிந்தா போகிற ரோட்டில் நடுவேரப்பட்டு எட்டியாபுரம்ன்ற தான் நம்ம ப்ராஜெக்டோட லொக்கேஷன். ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா 2 ஏக்கரில் டெவலப் பண்ணியிருக்கோம். டோட்டல் 59 பிளாட்ஸ். மினிமம் பார்த்தீங்கன்னா 500 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1250 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிள் இருக்குது. எல்லா ஃபேஸிங்லேயுமே உங்களுக்கு இருக்குது. இது சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியாவில் வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். இமீடியட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பையருக்கு நல்ல சூட்டபிளான ப்ராஜெக்ட் வந்து நம்ம ப்ராஜெக்ட். சூப்பர் சார். சார் இப்போ இந்த ப்ராஜெக்ட்க்கு நியர்பை லொகேஷன் அண்ட் கனெக்டிவிட்டிலாம் சொன்னால் நல்லா இருக்கும் சார். கனெக்டிவிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸில் அவுட்டரிங் ரோட ரீச் பண்ணிடுவீங்க. 15 மினிட்ஸ் டிரைவில் பார்த்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிடுவீங்க. அதே 15 மினிட்ஸ் டிரைவில் கிளாம்பாக்கம் மொஃபசல் பஸ் ஸ்டாண்ட், பெரிய பஸ் ஸ்டாண்ட், அதை ரீச் பண்ணிடுவீங்க. இது இல்லாமல் உங்களுக்கு பூந்தமல்லி மெட்ரோ கனெக்டிவிட்டியும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 20 மினிட்ஸில் ரீச் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு இந்த லொக்கேஷன்லேருந்து இண்டஸ்ட்ரியலாக இருக்கட்டும், ஒரு ப்ராப்பராக நீங்கள் எந்த லொக்கேஷன் அவுட்டில் கனெக்டிவிட்டி போகணும்னு நினைக்கிற எந்த லொக்கேஷனுக்குமே சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டியில் அமைஞ்சிருக்கு. சூப்பர் சார். இப்போ நிறைய பேர் வந்து என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா நியர்பை ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி நம்மளோட ப்ராஜெக்ட்லேருந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் நியர்பை என்னென்ன? நம்ம சரௌண்டிங் ஃபுல்லாகவே எல்லாமே பெரிய பெரிய காலேஜஸ் இருக்குது. என்ன மாதிரி இருக்குன்றது சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், சாய்ராம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, மாதா இன்ஜினியரிங் காலேஜ், மாதா மெட்ரிகுலேஷன், மாதா மெடிக்கல் காலேஜ், புட்டர் ஸ்கூலு, ஆர்சிஎம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், இந்த மாதிரி நம்ம நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் நியர்பைல இருந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இன்னொன்று சார், இது என்ன அப்ரூவல் சார் நம்ம இந்த ப்ராஜெக்ட் போட்டிருக்கோம்? நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா சிஎம்டிஏ லிமிட்ல சிஎம்டிஏ ரெரா ப்ராஜெக்ட் நம்ம ப்ராஜெக்ட். ஓகே ஓகே சார். இப்போ சைட் உள்ள வந்து நமக்கு அம்யூனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தா என்னெல்லாம் நம்ம கொடுக்குறோம்? சைட்டு நம்ம டெவலப் பண்ணியிருக்கிறதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளாக் டாப் ரோடு வந்து 30 ஃபீட்லேயும் 24 ஃபீட்லேயும் கொடுத்துருக்கோம். ஃபுல்லி வந்து கேட்டட் கம்யூனிட்டியாக டெவலப் பண்ணியிருக்கோம். ஃபுல் பார்த்தீங்கன்னா சிசிடிவி சர்வீலன்ஸு, ஒவ்வொரு பிளாட்டுக்கும் வந்து இண்டிவிஜுவலாக அவென்யூ ட்ரீஸ் பண்ணி கொடுக்குறோம். சைட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சோலார் ஸ்ட்ரீட் லைட் கொடுக்குறோம். இது இல்லாமல் மெயினாக பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 24/7 நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இது எதுவுமே நம்ம சார்ஜஸபிள் கிடையாது. நம்ம சார்ஜஸ் பண்ணுறோம், மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ கஸ்டமருக்கு சிசிடிவி கேமராவும் போட்டு கொடுத்துறீங்க, செக்யூரிட்டியும் நம்ம ஃப்ரண்ட்லேயே பண்ணி கொடுத்துறோம். ஸோ சைட்டு பார்க்கும் போதே தெரியுது பக்கத்தில் ஃபுல்லாக வீடுங்க அமைஞ்சிருக்கு. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனும் நிறைய வீடுங்க வந்து கட்டிட்டு இருக்காங்க இப்போ. ஸோ இப்போ நம்ம சைட்டில் ப்ராப்பர்ட்டி காஸ்ட் என்ன சார் நீங்கள் கோட் பண்ணுறீங்க? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீ லான்ச்சிங்கில் தான் கொடுத்துட்ருக்கோம். 3499 இப்போ ஆஃபர் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸ்க்கு தான் இந்த ப்ரைஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஒன்ஸ் நாங்கள் லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 300 rupees உங்களுக்கு அடிஷ்னலாக ஆட் ஆகும். ஸோ இப்போ பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வந்து இவங்க வந்து இப்போ ப்ரீ லான்ச்சிங் ப்ரைஸாக தான் இவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட்லேருந்து எல்லா ஃபேஸிங்லையும் பிளாட் அவைலபிளாக இருக்கு. கார்னர் பிளாட்லேருந்து நார்த் ஈஸ்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்கு. ஸோ தாம்பரம் லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். எல்லா ஃபேஸிங்லையும் பிளாட் அவைலபிளாக இருக்கு. ஸோ மினிமம் ஒரு 21 லட்ச ரூபாயிலேருந்து இதில் நீங்கள் பிளாட் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ கஸ்டமர் வந்து கையில் எவ்வளோ வச்சுட்டு இருந்தா கரெக்டாக இருக்கும் சார் இந்த ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா? மினிமம் ஸ்கொயர் ஃபீட் வாங்குறவங்களுக்கு ஒரு 3 lakhs அவங்க கையில் இருந்தால் போதும். 3 lakhs டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும். பேலன்ஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும்? பேங்க் லோன் 80% 90% வரைக்கும் நம்ம லோன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம். அப்போ கஸ்டமர் நீங்கள் நல்லா யோசிச்சு வச்சுக்கோங்க. ஒரு தாம்பரம் லொக்கேஷனில் ஒரு 3 லட்ச ரூபாய் டவுன் பேமெண்ட் வச்சிருந்தா போதும்.
ஸோ இந்த லே அவுட்ல நீங்க வந்து நீங்க ஆசைப்படுற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம், பேலன்ஸ் வந்து இவங்க லோன் பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ இன்னொரு விஷயம் சார், இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு கேப் ஃபெசிலிட்டி, ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறீங்களா சார்? தாராளமா சார், எல்லாருக்குமே வந்து நாங்களே பிக்கப் பண்ணி சைட்டை காமிச்சு நாங்களே ட்ராப் பண்ணி அந்த ப்ரொவைட் வந்து எப்பவுமே பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் சார். இதுக்கு மேல என்னங்க வேணும்? நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் இவங்களோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இவங்களே உங்களுக்கு ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டியும் பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க. தாம்பரம் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.